நமக்கான பொது எதிரியாக இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கலி நமக்கான எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இதில் பொதுவாகவே ஒரு மழைக்காலம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதுதான். நாம் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்குன்னு எங்கிட்ட வச்ச செக்லிஸ்ட்டே நம்ம கொடுத்துருவோம். அதனால சமீபத்தில் நடந்த 10th 12th தேதியை நான் அறிவிக்கும் பொழுது கூட சிஓஸ் மீட்டிங்கில் ஸ்பெசிஃபிக்காக இதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். மழைக்காலம் என்று வரும்பொழுது எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். உதாரணத்துக்கு தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்குதுன்னு சொன்னால் பக்கத்தில் கிராமத்தில் ரூரல் டிபார்ட்மெண்ட்ல பிடிஓ ஆஃபீஸ் மூலமாக மோட்டர் வச்சு தண்ணியை வெளியில் எடுக்கணும். எங்கேயாச்சும் கிணறுகள் சரியாக மூடப்படாமல் இருந்தால் முறையாக அது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். கிளாஸ் ரூமில் இருக்கின்ற எலக்ட்ரிசிட்டி போர்டு சம்பந்தமாக எந்த லீக்கேஜும் இல்லாமல் முறையாக அதை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படி தொடர்ந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் என்னென்ன சொல்லிக்கிறோமோ அதை முழுமையாக இந்த சிஓஸ் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் இந்த முறையும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இல்லை, கூட்டணி எல்லாமே கூட்டணி தானே. இதில் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 10 வருஷமா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்றே ஒன்று தான். எங்களுடைய பலம் என்பது எங்களுடைய கூட்டணி தான். எங்களுடைய தோழமை கட்சியை பொறுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் கொள்கைகள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் நமக்கான பொது எதிரியாக இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கலி நமக்கான எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு தோழமை உணர்வோடு எங்களுடைய வெற்றி என்பது கூட்டணி பலத்துக்கான ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கும். ஏற்கனவே